3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இந்த அழகான 1 BHK வீட்டை கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங். காஸ்ட் கட்டிங்காக வீடு முழுக்க ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10க்கு 26 அடி சைஸில் பெரிய சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணி அதுக்கு ஓடு டிசைனில் பெரிய மெட்டல் கூலிங் செட் போட்டிருக்காங்க. சைடில் பெரிய கார் பார்க்கிங் பிளான் பண்ணி இங்கேயும் காஸ்ட் கட்டிங்காக சிமெண்ட் சீட்டில் ரூஃபிங் போட்டிருக்காங்க. கார்னரில் ஆட்டங்கள் அம்மிக்கல் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி செடிகள் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடமும் விட்டுருக்காங்க. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் கட்டிங்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவில் ஹேடே பில்டர்ஸ் வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு இந்த அழகான 1 BHK வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட அவுட்டரை ஃபுல்லாமே ஒயிட்டில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பில்லர் வர இடங்கள்லையும் அது போக சில இடங்களில் எக்ஸ்ட்ராவாக சிமெண்ட் பிளாஸ்டிங்கில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே ப்ரௌன் டெக்ஸ்சர் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் வந்து ஒயிட் கலர் கூட பிளெண்ட் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. EB பாக்ஸை அவுட் சைடில் மாட்டியிருக்காங்க. இது மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்து வீட்டோட ரூஃபை மாதிரி சின்னதாக ஒரு மெட்டல் கூலிங் செட் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு க்யூட்டாக நல்லாயிருக்கு. சைட் வந்து குழியாக இருந்தது. ஸோ இவங்க ரோட் பேஸ்லேருந்து 3 அடி வரைக்கும் மண் போட்டு நல்லா ஹைட் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அடிஷ்னல் பியூட்டிக்காக எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேர்ஃபைட் வாலுக்கு மேலே அவுட் சைடில் ப்ராஜெக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி RCC ஸ்லாபை ஈஸ்ட் அண்ட் நார்த் 2 பக்கமும் வெளியே ப்ராஜெக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணி அதில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு ஸ்லைடிங் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னென்னா என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுன்னு மேலே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கோல்டன் கலரில் CNC கேட் டிசைன் ஜாலி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே 26க்கு 10 அடி சைஸில் பெரிய சிட் அவுட் ஏரியா. தரைக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த ஸ்டீல் பைப்ஸ் வந்து அப்போலோ பிராண்ட். மெட்டாலிக் ஏர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து இந்த ஃபுல் ஃப்ரேமை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் வால்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் அல்டிமா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதிலே பார்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட் டிசைனில் டெக்ஸ்சர் பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. உட்கார்றதுக்கு வசதியாக கடப்பாக்கல்லில் 2 பக்கமும் திண்ணை கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 8க்கு 16. தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் லாகான் பிராண்டில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைட்டேஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் வாலை டார்க் வயலட் வித் ஒயிட் கலரில் பிரிக் வால் பேட்டர்னில் ஹைலைட் பண்ணி அதில் டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களை பூரா சால்வுட்டில் செஞ்சு அதில் சேஃப்டி கிரில் அண்டு கிளாஸ் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் பார்ட்டை டைனிங் ஸ்பேஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாட்டர் பியூரிஃபையர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் கட்டி அதில் CNC டிசைன் பிளேட்டெல்லாம் பொருத்தி பெர்கோலா டிசைனில் ஒரு பெரிய மெட்டல் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் காம்பேக்டான கிச்சன். கிச்சன் காம்பேக்டாக இருந்தாலும் நல்ல லைட் அண்ட் வெண்டிலேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக 2 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் வால்ஸுக்கு பூரா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மேலே இந்த டாப் கார்னரில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக கார்னரில் கடப்பாக்கல்ல நிறைய வால்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து RCC ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங். காஸ்ட் கட்டிங்காக வால்ஸை பூராமே ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்றாரோ.
பெட்ரூம் சைஸ் 10க்கு 17. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்ல பெரிய லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் சாமி ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப்ஸ் மாட்டுறாங்க. அதுக்காக லைட் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற செவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்டர்லாக் பிரிக்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் பட்டி வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வால்ஸ் சீலிங் எல்லாத்துக்குமே ஃபுல் பட்டியாகவே வச்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5க்கு 10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை ஹிண்ட்வேர் அண்டு ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. வால் புற ஒரே மாதிரி ஒயிட் கலராக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இந்த பில்லர் வர இடங்கள், அது போக சில இடங்களில் சிமெண்ட்டில் பார்டர் மாதிரி பிளாஸ்டிங் ஒர்க் செஞ்சு அது பூராமே கிரே கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் விட்டு கிரே காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு கட்டினது போக நிறைய இடம் இருக்குது. அதுக்கு பூராமே சிமெண்ட்டில் தளம் போட்டிருக்காங்க. நார்த் சைடில் தனியாக கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 16க்கு 17. கார்னரில் சின்னதாக ஒரு மேடை மாதிரி கட்டி அங்கே அம்மிக்கல் வச்சுருக்காங்க. காஸ்ட் கட்டிங்காக கார் பார்க்கிங்க்கு மட்டும் சிமெண்ட் சீட்டில் ரூஃப் போட்டிருக்காங்க. நார்த் சைடில் துணி துவைக்கிறதுக்கான மேடை கட்டியிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் ஆட்டங்களும் வச்சுருக்காங்க. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செடிகள் வைக்கிறதுக்காக நார்த் வெஸ்ட் கார்னரில் தளம் போடாமல் அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் 4500 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட செவரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்குது. அதே சமயம் இந்த ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸுக்கு இதன் மூலிமா லைட் அண்டு வென்டிலேஷனும் கிடைக்குது. கார்னரில் யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4க்கு 5. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு பக்கத்தில் செட்டிகாபாளையமில் ஹேடே பில்டர்ஸ் வந்து அவங்க கிளைண்ட் மிஸ்டர் மதனுக்கு இந்த அழகான 1 BHK வீட்டை நல்லா குவாலிட்டியாக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 12 lakhs. சேஃப்டி டேங்க், வாட்டர் டேங்க், காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 16 lakhs. டெரஸ் புறமே டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃபெரஃபெட் வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்குது. அதே சமயம் நம்ம டெரஸில் உட்காந்து நம்ம யோகா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல வென்டிலேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக ஃபெரஃபெட் வாலில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் நிறைய ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. கோயம்புத்தூர் அண்டு சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு கட்டணும்னா ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன். இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோட வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.